இஸ்ரவேலரை மீட்பதற்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இதுக்கு நான் ஏன் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தேனே தெரியலையே. ரட்சிப்பை வெறுத்தார்கள். இன்னைக்கு நான் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால தானே எனக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லிதானே அழுறோம், அப்படி சொல்லிதான் அழுறோம். ஆண்டவரே, எங்க வீட்டுல மீதி எல்லாரும் ரட்சிக்கப்படாத, மீதி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் இப்படி ரட்சிக்கப்பட்டதுனால. நம்ம சாட்சியை கேட்டாலும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை கஷ்டம் வந்தா என்ன, கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, எனக்கு இது போதும், அப்படி நம்முடைய சாட்சி மாறுகிறதா? என்ன துன்பம் வந்தாலும், அப்பா என்ன ரட்சித்துட்டீங்களேப்பா, என் மேல உங்க ரத்தத்தை தெளிச்சிட்டீங்களே ஆண்டவரே. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தேவன் தெரிந்திருக்கிறார். அவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்கு, என்ன பிரச்சனை இருந்தா என்ன, கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நான் நடப்பேன். நான் இப்படி ரட்சிக்கப்பட்டனால தானே, நான் இப்படி ஆராதனைக்கு போறதுனால, நான் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறதுனால தானே, நான் பாரம்பரிய நிலையிலே இருந்திருப்பேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறாதே. இந்த புலம்பல் இருக்கிறதல்லவா, இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. அதுவும் அந்த பரீட்சையில ஆண்டவர் மட்டுப்படுத்துறார்.